தினமும் நம்ம காலையில் தூங்கி எழுந்த உடனே சாப்பிட்ற பால், பிஸ்கட் மற்ற அனைத்து உணவுப் பொருட்களும் எப்படி உணவு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நம்ம அக்ரி சேனலில் ஃபுட் ஃபேக்ட்ரி இன் தமிழ் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுட் ஃபேக்ட்ரி ட்ரெய்லர் நம்ம சேனலில் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அக்ரி சேனலில் விவசாய தகவல் வீடியோக்கள், விவசாய பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டலாம், அதாவது வேல்யூ அடிஷன் சம்மந்தமான வீடியோஸ் தொடர்ந்து வரும். அதோடு ஃபுட் ஃபேக்ட்ரி சீரீஸ் வீடியோஸும் தொடர்ந்து வரும். நம்ம அக்ரி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் ஃபேக்ட்ரி தமிழ் எபிசோட் 1 ஸ்வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். மஸ்கோத் அல்வா முதலில் திருநெல்வேலி மாவட்டம் முதலூரில் ஜோசப் என்பவரால் உருவாக்கப்பட்டது. மஸ்கோத் என்றால் தேங்காய் பால் என்று பொருள். கோதுமை மாவு, தேங்காய் பால், சர்க்கரை கொண்டு செய்யப்படுகிறது இந்த மஸ்கோத் அல்வா. கோதுமை மாவு எப்படி தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாச்சு என்ற வீடியோவை நம்ம அக்ரி சேனலில் ஏற்கனவே பதிவிட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோட பேர் சைமன். இது என்னோட தம்பி ஜான்சன். நாங்கள் 2 பேரும் அந்த மஸ்கோத் அல்வாவை கண்டுபிடிச்சவரோட பேரன்மார்கள். நான் மூத்த பேரன், அவர் 2வது பேரன். இப்போது அந்த மஸ்கோத் அல்வாவை கண்டுபிடிச்சது என்னோட தாத்தான்னு சொன்னேன். அவர் பேர் ஜோசப். அவர் ஜோசப் ஏப்ரஹாம்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஜே மஸ்கோத் அல்வாங்கிறது நம்மளுடைய பிராண்டு, தாத்தாவோட ஓன் பிராண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தாத்தாவோட ஃபோட்டோ இருக்கும். ஆரம்ப நாட்களில் எங்கள் தாத்தா கடை ஆரம்பிக்கும் போது சின்ன கடையாக அங்கே இருந்தது. பிறகு எங்கள் காலங்கள் வரும்போது நாங்கள் சட்டியில் அல்வா பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தேவைகள் அதிகமாக இருக்கனால மிஷினில் ஹைஜீனிக்காக பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக மிஷினில் பண்ணுறோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 20-25 லேபர்ஸ் இருக்கிறாங்க. மஸ்கோத் அல்வாங்கிறது முந்திரி அல்வா, பேரிச்சை அல்வா, கருப்பட்டி அல்வா, நெய் அல்வா, இப்படி எல்லா ஒரு 5 வெரைட்டிஸ் அல்வாவை நாங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்கோம்.
மஸ்கோத் ஹல்வாக்குன்னு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ், எல்லாம் வேல்யூபிள் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் நாங்கள் இன்க்ரீடியன்ட் என்ன சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா மஸ்கோத் ஹல்வாவில் சீனி, மேஜர் பார்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். அந்த உங்களுக்கு டேஸ்ட்டு காரணம் மெயினாக தேங்காய் பால், ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால், கேஷ்யூ நட்டு இதெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணுறோம். இந்த பிஸ்னஸ் வந்து காட் எங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு, நாங்கள் பண்ணுறோம். வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னா 100% பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தேங்காய் பாலில் வர அந்த ஆயிலை தான் நீங்கள் உங்கள் கையில் எடுப்பீங்கன்னு அர்த்தம். நாங்கள் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறது இல்லை, அதனால் அது லைஃப் டைம் ரொம்ப கம்மி, 1 month தான் நாங்கள் கொடுக்குறோம். அப்படியே நீங்கள் ரொம்ப நாளே வச்சு சாப்பிடணும் அப்படின்னா வெளியே கொண்டு போகணும், அமெரிக்கா கொண்டு போகணும், கனடா, யூகே, யூஎஸ் ஏதோ எங்கெல்லாம் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னு வைங்களேன். ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா 6 months to 7 months மினிமம். நம்ம அக்ரி சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.